கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. பொண்ணு விட்டு எங்கடி போக போறேன்? இது முக்கியமான வேலை, அதான் வெளியில போயிட்டு வந்தேன். ஆமா, ஏய் என்னடி இதெல்லாம்? என் ஸ்வீட்டே நல்லா இல்லைன்னு சொல்லுவேனா? என் பொண்டாட்டி எவ்வளவு அழகு தெரியுமா? அவ புடவை கட்டினாலும் அழகுதான், புடவை கட்டாட்டியும் அழகுதான். இல்லடி, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கலாம். அதான் பார்த்ததும் மாமா நைட்டு முடுக்கு போயிட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லடி. பொண்டாட்டி என் பொண்டாட்டியை பார்த்தா எனக்கு டே நைட் எல்லாம் எப்பவும் வேற மூடு தான் சார். எப்பவுமே அந்த மூட்ல தான் இருப்பேன். இப்பவும் அந்த மூட்ல தான் இருக்கேன். போதா குறைக்கு நேற்று தாண்டி நமக்கு கல்யாணம் இருக்கு, அதனால நம்ம அந்த மூட்ல தானே இருக்கணும். வீடு பொண்டாட்டி. ஏ பூஜா, நீ ரூம்ல ஏன் கூட சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நம்ம கல்யாணம் கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனைலாம் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா தான் முடிஞ்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் சகல அர்ஜுன் தான். நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, என்ன ஓட விட்டு உதைப்பான் என் சகல. என்னடி இப்படி பேசிட்டே இருக்கணுமா என்ன? அடுத்து என்ன நம்ம பார்க்க வேணும்? அது வந்து அது நீ கொள்ளையடித்தாயே என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. முன்னக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. மயிலிறகே 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 மணிக்கிளியே 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 மயிலிறகே மயிலிறகே மனம் வருட வந்தாயா? அடி பொண்டாட்டி, நான் அடுத்து என்ன சொன்னது இது இல்ல. ஆனா இதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதுவும் இருக்கு. அதுக்கு முன்னாடி என் செல்லக்குட்டி தூங்கி எழுந்துச்சாச்சு, ப்ரஷ் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என் செல்லக்குட்டி சாப்பிடணும்னா சாப்பிடாம இருந்தோம் வயிற்றுல இருக்க என் பிள்ளைக்கும் கஷ்டம், இங்க வெளியில இருக்க என் பிள்ளைக்கும் கஷ்டம். அதனால என் ரெண்டு பிள்ளையும் சாப்பிடாதானே தெம்பா இருக்க முடியும். சாப்பிடலாமா? என் செல்லக்குட்டி, உனக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அடி பொண்டாட்டி, நைட்டு நீ எதுவும் சாப்பிடல, இப்போ உன்னை சாப்பிடவில்லைனா எப்படி? நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். வா, உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால காலையில சீக்கிரம் கிளம்பிட்டேன். உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ நல்லா சாப்பிடு சரியா? சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு வேலைகள் இருக்கு, பார்த்துட்டு மதியம் வரும்போது லஞ்ச் வாங்கிட்டு வரேன். ஆமாம், ஏய் சீக்கிரம் போனதாண்டி, சூடாக வாங்கிட்டு வந்து என் செல்ல குடிக்க கொடுக்க முடியும். அப்போதானே என் ரெண்டு பிள்ளையும் நல்லா இருக்கும். கஷ்டம். ஆமாம்மா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சொல்கிறேன், நீ என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா இப்போ டிஃபனை சாப்பிட்டதும் இந்த ஒரு லாக் பண்ணிடலாமா? அப்புறம் என்னடி, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் பார்க்காம அது என்ன எனக்காகவா நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்? ஏய்
நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துறேன்டி. நானும் சரி நீயும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்லாம் கிடையாது. நான் உனக்கு ஒரு சந்தோஷம்னா நீ எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம்டி. இப்போ என்னோட சந்தோஷமே நீ என் குழந்தைய மட்டும்தான். உங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய சந்தோஷமே. சும்மா கஷ்டம் கொடுக்குறேன் என்னால தானே உங்களுக்கு எல்லாமே அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். முதல்ல இப்பவே டோரை லாக் பண்ணிட்டு பார்த்துக்க. யாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பசியே இல்லைன்னு சொன்னாங்களே. பரவாயில்ல, உனக்கு பசி இல்லாம சாப்பிட வேணாமா? நீ உட்காந்துக்க, நான் போய் சாப்பிட்டுறேன். குட்டி உனக்கு பசிக்குதுன்னு சொல்ல வைக்க கூடாதுடி. மாடி தங்க உனக்கு இல்லாததான் சாப்பிடலாமா? அப்பா இப்பவே டோர் லாக் பண்ணி போல இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சது டோர் லாக் பண்ணிடுவோமா? மா என்ன புதுசா உள்ள வரலாமா கேட்டுட்டு வரீங்க? நேத்து நீ மட்டும் இருந்த, இப்ப அப்படியா? என் மருமகளும் இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்கன்னு தெரியாம நான் பாட்டுல உள்ள வந்துட்டேன். அது தப்பாயிடும்ல. மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. சரி சரி மருமகளே, என்னமா எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நைட் நல்லா தூங்குனியா? நீ தூங்குனியாங்கிறத விட உன் அவன் தூங்க விட்டானா? டேய், என் மருமகளை நிம்மதியா தூங்க விட்டியா இல்லையா? இல்ல தொந்தரவு பண்ணிட்டே இருந்தியா? ஏமா எனக்கு தெரியாது என் பையனை பத்தி, அதான் கேக்குறேன். என்னம்மா மருமகளே, நான் கேட்டதுக்கு சரிதானே? என்ன தொந்தரவு பண்ணல, நிம்மதியா தூங்க வச்சாரத்த. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்க எந்த குறையும் இல்லாத. அது போதும் தங்கம், இப்படி என்ன சந்தோஷம். அஜய், அம்மா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் இருக்கணும். முரட்டுத்தனமா எதுவும் நடந்துக்க கூடாது. ஏன்னா என் மருமக வயிற்றுல என் பேர பிள்ளைங்க இருக்காங்க. பாத்துக்க சரியா? பார்த்து பக்குவமா நடந்துக்க. அவளை ரொம்ப தொலை பண்ணிடாத. மா உங்க மருமக நான் எந்த தொலையும் பண்ணலமா. அவளை தொந்தரவே பண்ணல, நிம்மதியா தான் விட்டேனே. அதுக்குள்ள என் பக்கம் திரும்பிடுவீங்களே. டேய், அப்புறம் நீங்க 2 பேரும் சின்ன சிறுசுங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாதுல. ஒரு அம்மாவா மாமியாரா நான் தான் சொல்லணும். அதான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அத்தை, என்ன இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க என்ன என்ன சொல்லலாம். நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேட்பாத. நான் கேட்கறது மட்டும் இல்ல, நீ வரையும் கேட்க வைப்பேன். என்ன திருட்டு பண்ண சரிதானே? ஆமாண்டி, எனக்கும் எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பேச்ச கேட்காம இருப்பேனா? அதுல என் பொண்டாட்டி சொல்லி கேட்காம இருப்பேனா? என்னது திருட்டு போனியா? பொருத்தமான பேர் தாமா. என் பிள்ளைக்கு நீ பொருத்தமான பேர் தான் வச்சிருக்க. ஐயோ அத்தை, அது இப்போ கூப்பிடுறது இப்போ உங்க முன்னாடி கூப்பிட்டேன். சாரி அத்தை. இல்லடா தங்கம், என் பிள்ளைக்கு சரியான பேர் தான். அவ சொன்னாலும் சொல்லனாலும் திருட்டு போனதான். டேய் திருட்டு போன, உண்மையாவே என் மருமக உனக்கு நல்ல பேர் தான் வச்சிருக்கா. அப்படி நான் என்ன மாதிரி திருத்தனம் பண்ணேன்? என்ன திருட்டுத்தனம் பண்ணியா? சரி சரி, என் மருமக வந்திருக்கால, என் மருமக மாதிரி 1 2 கழட்டி விடுற. நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. யார் மகனே? மருமகளே, உன் புருஷன் என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான் தெரியுமா? முன்னாடியெல்லாம் அன்னைக்குமா எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் உன்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் மூக்கு மட்டும் சர கடிச்சிட்டு திருட்டுத்தனமா வீட்டு செவரேறி குதிச்சு உள்ள வருவானே. ஐயோ அம்மா, இப்படி அம்மா தவங்கிடுவாங்க போல இருக்கு. அம்மா என்னம்மா இப்ப எதுக்கு அதெல்லாம்? பழைய கதெல்லாம் வேண்டாமா, விடுமா. அடி என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கா? நேரத்துக்கு சாப்பிடணும், அதனால இப்ப இதெல்லாம் கேட்க வேணும். சொல்ல குட்டிலும் வட்டு குட்டிலும் ப்ளீஸ் பொண்டாட்டி. மருமகளே, இன்னைக்கு இது ஒரு விஷயம் போதும், போக போக நிறைய சொல்றேன். நீ இங்க தான் இருப்ப. அம்மா இதெல்லாம் டூ மச் சொல்லிட்டேன். நேத்து வரைக்கும் பையன் ஏன் பின்னாடி சுத்திட்டு இன்னைக்கு மருமக வந்து அவ பின்னாடி சுத்துறீங்களா? இதெல்லாம் டூ மச்மா, இப்படிலாம் இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் மாமியார் மருமக சண்டை எப்ப போடுவீங்க? மாமியார் மருமக சண்டை தானே, நீ இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடியே மருமகளே, காலையில தூங்கி எழுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் வயிற்றுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்க. இந்த அடி மருமகளே, முதல்ல இந்த பால் எடுத்து குடி. டேய், நீ என்ன ராத்திரி தண்ணி முடிச்சிட்டு இருக்க? இந்தா உனக்கு இந்த காஃபி எடுத்து குடிடா. இதுக்கு பேரு மாமியார் மருமக சண்டை. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா எனக்கு அவ்வளவுதானே சாப்பிட தெரியும், நீ போடா. மருமகளே, இந்தம்மா நீ முதல்ல இந்த பாலை குடி. காலையில தூங்கி எழுந்து வெறும் வயிற்றாவே இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு என்ன ஆகுறது? நீயும் இதை சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும். இந்தம்மா இந்த பாலை குடி. இந்த பாலை நல்லா பாதாம் பிஸ்தாலும் நிறைய போட்டு வந்திருக்கேன். இதை குடி. கொஞ்ச நேரம் அத்தை டிஃபன் எடுத்து வந்துடுறேன். டிஃபன் சாப்பிடு சரியா? அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் டீ காஃபி பாலுன்னு எதுவும் குடிக்க மாட்டேன். என்ன அஜய் பாக்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியல, நான் பால் டீ காஃபின்னு எதுவும் குடிக்க மாட்டேன். அத்தைக்கு சொல்லுங்க. மருமகளே, நீ பால் டீ காஃபின்னு எல்லாமே குடிப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அஜய் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்போ எங்க வீட்டுல இந்த பால் டீ காஃபில குடிக்க மாட்டேன்னு சொல்லு. இது மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அப்படிதானே? அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என் புருஷனோட கௌரவம் ரொம்ப முக்கியம். நீங்க மாமா எந்த இடத்துல விட்டு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அது போலதான் அத்தை, நானும் என் புருஷனை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்.
என் புருஷனுக்கு என்ன சொன்னான்னு தெரியும்ல. அவர் சம்பாதிச்சு அவரோட சம்பாதிக்கல எனக்கு என்ன தராரோ அதை நான் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல. அம்மா சாரிம்மா, அவ வேணும்னு சொல்லணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அவளுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. நாங்கள் ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டுக்கிறோம். மதியம் லஞ்சும் வாங்கிட்டு வந்துடுவோம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலையப்படாதீங்க. அவளையும் குழந்தையும் நல்லாவே பார்த்துப்பேன். என்னடா பேசுற? புள்ள தச்சு பொண்ணுக்கு வெளியில வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதெல்லாம் செரிமானம் ஆகாதுடா. இப்படிலாம் அடிக்கடி வெளியில வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாது. இந்த பாரு ராஜன், அப்பா ஏதோ பேசிட்டாரு, அதுக்காக அதை மனசுல வச்சுக்கலாமா? அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு என் மருமக கிட்ட சொல்லுடா. அவளையும் என் பேர குழந்தைய நான் எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னடா இந்த வீட்டை பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு முடிவா இருக்கீங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வெளியில் வாங்கிட்டு வந்துடுவேன். நாளையிலேருந்து எல்லாமே வீட்டில் சமைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்கள் மருமகளுக்கு எல்லாமே நான் ஹெல்த்தியாக தான் தருவேன். கவலைப்படாதீங்கம்மா. உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அப்பா மனசு மாறட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவோம். இப்போதைக்கு வேணாம்மா. அப்பா பேசின பேச்செல்லாம் நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. என் பொண்டாட்டி சொன்னதான் நான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் கௌரவமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன எப்படி என் பொண்டாட்டி விட்டு கொடுக்காம இருக்காலும் அதே போல் நானும் அவளை விட்டு கொடுக்கூடாதுலாம். அம்மா, நான் அப்படி பேசுறதுனால உங்கள் மனசு கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் கஷ்டப்படணும்னு நான் அப்படி பேசலாமா? சாரிம்மா. இல்லடா, நான் கஷ்டம்லாம் படல. என் மருமக சொல்றது சரிதானே. நான் எப்படி என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேனோ அதை போல அவளையும் அவ புருஷனை விட்டு கொடுக்காம இருக்கா. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இந்த சந்தோஷமே எனக்கு போதும். சரி சரி, நீங்க பாரு, நீ நாளையிலேருந்து நான் என்னென்ன சொல்றேனோ அதை மட்டும் வாங்கிட்டு வா. அதில் தான் சமைச்சு கொடுக்கணும். சமைச்சாலும் நான் கொடுக்கலாமா? ஒரு அம்மாவா இல்லைனாலும் ஜெகநாத பொண்டாட்டியா இல்லைனாலும் உங்க வீட்டு வேலைக்காரியா நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கலாமா? என் மருமகளுக்கு நல்லதா சமைச்சு தரணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களாம் சமைக்க வேண்டாம். எனக்கு ஏதாவது டவுட்னா கேட்குறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்க, சரிங்களா? ரொம்ப பண்றீங்க போங்க. ஆனாலும் சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய், என் மருமகளை நல்லா பார்த்துக்கடா. பூஜா, நான் அத்தை பக்கத்துல தான் இருக்கிறேன். ஆனா இருந்து உனக்கு கவனிக்க முடியல. எனக்கு அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, நான் கீழே போறேன். அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க. நம்ம இவரை பத்தி பேசணும்ல, எனக்கு இவரை பத்தி நிறைய தெரியணும்ல. நீங்க தானே எல்லா கதையும் கழட்டி விடணும். சீக்கிரம் வந்துருங்க. அதுக்கு ரெடி மருமகளே, இதோ ஒரு அரை மணி நேரம் தான். எல்லா வேலையும் முடிச்சிட்டு உங்க மாமனாரை விரட்டி வெளியில அனுப்பிட்டு ஓடி வந்துடுறேன். இரு, உன் நாத்தனார கிளம்பிட்டு இருக்கா. அவளையும் அடிச்சு தொட்டி அனுப்பிட்டு ஓடி வரேன். உங்ககிட்ட நிறைய கதை சொல்லணும், சொல்றேன். நல்ல மாமியார், நல்ல மருமகள், நல்லா இருக்குமா? போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கம்மா. போடா, உனக்கு போறாம. எனக்கு கல்யாணம் ஆகி முதல் நாள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். போக போக தானே தெரியும் மாமியார் மருமகள் எப்படின்னு. நானும் பார்க்க தானே போறேன். நடி, நீ என்ன சொல்ல போற? சேர்ந்து இன்டர்வியூக்கு இத்தனை பேர் இருக்காங்களோ, இந்த வேலை நமக்கு கிடைக்குமா? கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். கடவுளே, எப்படியாவது ஏதாச்சும் எனக்கு ஓகே ஆகணும். என்னை நம்பி என் ஒருத்தர் இருக்கான். அது எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இங்கே நிற்கிறான். அவளுக்காகவாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். கடவுளே, என்னை நம்பி வந்திருக்கான். அவனை நான் கண்கலங்காம காப்பாற்றணும்னா அதுக்காகவாது எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ப்ளீஸ். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் என்ன சொகுசாக வாழ வச்சிங்க. இப்போ எல்லா தப்பையும் மறந்து நான் நல்லவனா மாறி வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ போய் சோதிக்கிறீங்களே, அதுவும் என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கான். என் சோதனையில் அவளையும் சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். அவன் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும். அதுக்காகவாது எனக்கு நீ கண்டிப்பாக ஒரு வேலையை கொடுக்கும். கொடுக்கடவுளே. என்ன மேடம்? சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க, நீங்க போங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. நீங்க வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் உங்களையும் கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஒருத்தர் கூப்பிடும்போது மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. அவங்களுக்கு வேலை ஓகே ஆயிடுமோ, நமக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு. டே அஜய், உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா. இன்டர்வியூ எடுக்கிறது போயிட்டு இப்போ இன்டர்வியூக்கு நீ வந்து நின்றுட்டு இருக்க. அதுவும் ஒரு வித பயத்தோட. அடுத்தவனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, நமக்கு வேலை கிடைக்கணும்னு நினைச்சு. என்ன பண்ண, நம்மளும் ஒரு குடும்பத்தில் ஆயிட்டோமே. சரி பாப்போம், நமக்கு கிடைக்கலனாலும் அடுத்தவனுக்காவது கிடைச்சிட்டு போகட்டும். என்னங்க? அடுத்து நீங்க தான் சார், உள்ள உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. ஓகே மேடம். வெல்கம் மிஸ்டர் அஜய். அஜய், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? எதனால் அங்கேருந்து நின்னீங்க? இப்போ எதுக்காக நம்ம ஃபேக்ட்ரிக்கு தேடி வந்திருக்கீங்க? இதுக்கான ரீசன்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களை நான் கொஷின்ஸ் கேட்குறேன். ஆமாம் அஜய்குமார், நான் இதுக்கு முன்னாடி ஜிஜே என்டர்பிரைசஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒர்க்கராக இல்லை, பட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஓகே அஜய்குமார், அதாவது நீங்கள் மிஸ்டர் ஜெகநாதோடைய சன் அஜய்குமார், ஐம் ரைட்? ரைட்டு. இங்கேயும் வேலை இல்லை, இதுக்கு எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? ஆமாம் சார். அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஜெகநாதோட சன் தான்ட்டு. இதுக்கு எதுக்கு சார்? ஜேஜே என்டர்பிரைசஸில் நான் வேலை செஞ்சேன், ஆனால் ஒர்க்கராக இல்லை. எதுக்கு இவ்வளோ சுற்றி வளைச்சு? மை பர்சனல். உங்களுக்கு வேறு என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஏன்னா எப்படியும் நீங்கள் இந்த வேலை இல்லைன்னு தான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்.
அதனால ரொம்ப கொஷின்ஸ் கேட்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வாங்க. ஓகே மிஸ்டர் அஜய், நான் எப்படி இதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. சாரி மிஸ்டர். ஓகே சார், வேலை இல்லை அவ்வளோதானே. ரொம்ப தேங்க்ஸ், கிளம்புறேன் சார். சாரி அஜய், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கொடுக்கலாம் தான் நினச்சோம். பட் ஜெகநாதன் சார், நான் உள்ளே வரும்போதே நீங்கள் என்ன ஜெகநாதன் சன்னான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாதுன்னு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து வரவனுக்காவது வேலை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான்னு அவனையும் அனுப்பி விட்டுறாதீங்க. நாங்களாம் ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் இப்படி ஃபேக்ட்ரியும் ஆஃபீஸும் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். யாரையாவது பார்த்து இறக்கப்படுங்க, சரிங்களா? கிளம்புறேன் சார். சாரி மிஸ்டர் அஜய். எனக்கு எதுக்கு சார் சாரி? ஓகே, தேங்க்யூ சார். அஜய், நீ பயந்த மாதிரி இதுவும் போட்டுக்கிச்சு. அந்த வீட்டில் ஒருத்தி நமக்காக காத்துட்டு இருப்பான். போன காரியம் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாளே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. சரி, இதுக்கு மேலே இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, அப்படியே போய் பேசுவோம். அதாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அவகிட்ட இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அஜய், எதையும் அவகிட்ட மறைக்காத, உண்மையை சொல்லிடு, அதான் நல்லது. சின்ன விஷயம் மறைக்க ஆரம்பிச்சு அது போக போக பெரிய விஷயம் மறைக்கிற மாதிரி ஆகிடும். அவன் பொண்டாட்டி, எதையும் மறைக்காம அவகிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு, அதான் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. சரி ஓ, ஹாய் மிஸ்டர் அஜய். நீங்கள் சாரி அஜய், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். பட் உங்களுக்கு என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். அஜய், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்போ நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா? சாரி சார், எனக்கு புரியல. திடீர்னு நீங்கள் வந்தீங்க, என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார், என்ன விஷயம்? ஓகே அஜய், நான் சுற்றி வளைச்சு பேசலாம் விரும்பலாம். அஜய், நீங்கள் 2-3 நாளாக வேலை தெரிய அழிஞ்சிட்டு இருக்கீங்க, ரைட்? ஒரு இடத்துலலாம் உங்கள் அப்பா பேர் சொல்லி உங்களை விரட்டிகிட்டே இருக்காங்க, கரெக்டுங்களா? அது அது எப்படி சார் உங்களுக்கு? அஜய், நானும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேங்க. நீங்கள் பாருங்க, என்னோட ப்ராஜெக்ட் டீலிங்ஸ்க்காக நானும் சில ஃபேக்ட்ரிஸ் ஏறி இறங்கினேன். அப்போ தான் உங்களை பார்த்து எல்லா ஃபேக்ட்ரியிலுமே நீங்கள் இருந்தீங்க. அதே சமயம் எங்கேயுமே வேலை கிடைக்காம வெளியில் போனீங்க. அப்புறம் தான் உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டபோது எல்லாரும் இந்த டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு எல்லாரும் ஒரே டீட்டெயிலாக தான் கொடுத்தாங்களே. அப்போ தான் முடிவு எடுத்தேன், எனக்கு இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும். அது யார்கிட்ட கொடுக்கலான்னு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுக்கணும். அந்த நம்பிக்கையான ஆள் எனக்கு நீங்களாக தான் பட்டுது. அது உங்ககிட்ட என் ப்ராஜெக்டை கொடுக்கலான்னு இருக்கேன். இதை ஒரு வேலையை எடுத்து செஞ்சு தர முடியுமா? நீங்கள் என்ன பேமெண்ட் கேட்குறீங்களோ தாராளமாக கொடுக்குறேன். இப்போவே அட்வான்ஸ் அமௌண்ட்டு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். என்னோட ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாவே எனக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? நான் கண்டிப்பாக நல்லா பண்ணி தருவேன். நான் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட நல்லாவே பண்ணி தருவேன் சார். ஆனால் என்னால் உங்களுக்கு அஜய், மற்றவங்க மாதிரி உங்கள் அப்பா என்ன ஏதாவது பண்ணிட்டு வரேன்னு இந்த பயப்பட ஆள் நான் கிடையாது. எனக்கு தேவை என்னோட ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா ஒரு பர்ஃபெக்டான ஆள்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டாக பார்த்துது. உங்களால் பண்ணி தர முடியும்னா சொல்லுங்கள். இப்போவே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். என் ப்ராஜெக்டை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன சார், இவ்வளோ தூரம் நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், எனக்காக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் வேணாம்னு சொல்லுவேண்ணா? கரும்பு தினே கூலியா? சார், நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை பண்ணி தரேன். நீங்கள் நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்லாவே என்னால் பண்ணி தர முடியும் சார். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் சார். எனக்கு எப்பவும் ஓகே அஜய். நான் தான் சொன்னேன், உங்களை ஒரு 3 டேஸாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களை பற்றின எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும்னு தோணுது. நீங்கள் இது பண்ணால் எனக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, அப்போ அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுறீங்களா? சார் கண்டிப்பாக சைன் பண்ணிடுறேன் சார். ஆனால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க முடியுமா? என்ன அஜய், அதிகமானா எவ்வளோ கேட்குறீங்க? நினைக்காதீங்க சார், இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் ஒரு 10 to 15,000. அஜய், என்னங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணியிருக்கீங்க, 10,000 15,000 கேட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்போம்னு உங்களுக்கே தெரியும்ல. 3 lakh அட்வான்ஸ் அமௌண்ட் இப்போவே நான் கொடுக்குறேன். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அது என்னங்க அஜய், இன்னும் உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இல்லையா? அது சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்குங்க. என்னோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணாலும் ஓகே, இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணாலும் ஓகே. எனக்கு ப்ராஜெக்ட் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இனி எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். இனிமேல் எனக்கான எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பண்ணி தர மாதிரி இருக்கும். எப்படி நல்லா பண்ணிடுவீங்களா? சார் கண்டிப்பாக என்னை நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நல்லா பண்ணலாம். டபுள் மடங்கு நல்லா பண்ணி தருவேன் சார், கண்டிப்பாக பண்ணி தருவேன். அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க, அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க. நாளைக்கு என்ன ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள். ஷோர் சார், கண்டிப்பாக. ஓகே அஜய், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோட ப்ராஜெக்டை நல்லபடியாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருங்க.
அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன். நீங்க ப்ராஜெக்ட் முடிச்சதும் பேலன்ஸ் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். ஷியா அஜய், நாளைக்கு மார்னிங் வாங்க, மீட் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ. நான் கிளம்புறேன் சார். ஷியா. என்ன சார், ஓகே தானே? நீங்க சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டேனா? தேங்க்ஸ் தேவா. நான் என்ன சொன்னணும் அதை பக்காவா பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தான் மச்சி. நீ என் ஃப்ரெண்டுடா, நீ சொல்லி நான் பண்ணாம இருப்பேனா? எல்லாம் சரி. நான் எப்பவுமே ப்ராஜெக்ட் உங்ககிட்ட மட்டும் தான் கொடுப்பேன். இந்த டைம் ஆள் மாத்தி விட்டுருக்கே, ப்ராஜெக்ட் நல்லா நடக்குமா? டேய் அர்ஜுன், நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அதை விட ஒரு படி மேல நீ அஜயை நம்பலாம். என்னை விட சூப்பராகவே பண்ணி தருவான். இனி எல்லா ப்ராஜெக்டும் நீயே அவங்ககிட்ட தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு பண்ணி தருவான். நீ வேணா பாரு. அது சரி, சகல எச்சை வீட்டு கொடுப்பியா? சரிடா மச்சான், எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு திடீர்னு என்ன கூப்பிட்டு ப்ராஜெக்ட் கொடுக்க சொன்னேன்? நீயும் உன் ஃபேக்டரியில ஒரு நல்ல போஸ்டிங்ல உன் சகலையை வச்சுக்கலாம்ல? மாமா, நானும் அதான் மாமா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அஜய் மாமாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவரு நம்ம ஃபேக்டரியில இருக்கலாம்ல? மச்சான், உங்க மாமா அஜயை பத்தி உனக்கு என்ன முழுசா தெரியல. டேய், அவன் வீட்டுல 1000 பிரச்சனை வந்திருக்கணும். ஒரு பிரச்சனையை கூட என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலாம். சார் சொல்லலனா என்னால கண்டே பிடிக்க முடியாதா என்ன? இப்போ வரைக்கும் அவனுக்கும் மிஸ்டர் ஜெகநாதனுக்கும் போயிட்டு இருக்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லாம அமைதியா இருக்கும். அவனை மிஸ்டர் ஜெகநாதன் எப்பயும் ஃபேக்டரி பக்கம் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா சார் என்கிட்ட மூச்சு கூட விடல. அது மட்டும் இல்ல, 3-4 நாளா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இதை கூட என்கிட்ட மூச்சு விடாம இருந்தவன் ஏண்டா நான் ஃபேக்டரியில வந்து ஜாயின் பண்ணலான்னு சொன்னா வருவான்? கண்டிப்பா வர மாட்டான். டி, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமா அவன் என்னை எந்த வகையிலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்படி நினைக்கிறவன நான் போய் என் ஃபேக்டரிக்கு வாடான்னு சொன்னா நல்லா இருக்குமா என்ன? ஆமா மாமா, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. கரெக்டு தான் மாமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். அஜய் மாமா கண்டிப்பா உங்ககிட்ட எதையும் சொல்லாம இருக்காருன்னா உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் தான் மாமா. நான் இதை யோசிக்கவே இல்லை. ஆனா மாமா, எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு எப்படி அவர் வீட்டுல இவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கும் அதே டவுட் தான் மச்சி. உனக்கு எப்படி உன் சகல இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சது? டேய், என்னடா கேள்வி கேட்குறீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சம் ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. இவன் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான். அப்பாவை எதிர்த்துட்டான். அப்பா பெரிய பிசினஸ் மேன். அவர் என்ன லேஸ்ல மன்னிச்சுவாரா என்ன பையனை? மன்னிக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா வேற ஏதாவது பனிஷ் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அநேகமா இனி ஃபேக்டரி பக்கம் நீ வரக்கூடாது, இனி என் சொத்து உனக்கு கிடையாது, இந்த வீட்டை விட்டு போ, அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, மனுஷன் கொஞ்சம் ஈவே இருக்கும் உள்ளவர்னு நினைக்கிறேன். அதான் வீட்டை விட்டு மட்டும் வெளியில அனுப்பாம ஃபேக்டரிக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. பட் அதை பத்தி நமக்கு ஐடியா இல்லை. ஆனா ஃபேக்டரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி நடந்திருக்கு. என் சகலைய அப்படி நான் விட்ட முடியுமா என்ன? அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? அவன் இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா இல்லையான்னு நான் பார்க்க வேணாம்? டேய், நானும் ஃபேமிலி மேன் தான். நான் தானே என் குடும்பத்தை பார்த்துக்கணும். என் குடும்பத்துல அவனும் ஒருத்தன் தானே. மச்சி, அப்போ எப்படி இருந்தியோ இப்போ அப்படியே தானே இருக்கேன். சரி, அதெல்லாம் கூட ஓகே. உன் ஃபேக்டரியில வேலைக்கு வைக்க வேணாம். நீ கொடுக்குற ப்ராஜெக்டை நீயே ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கலாமே அவர்கிட்ட. அவர் அந்த ப்ராஜெக்ட் வாங்கி பண்ணலாம்ல? அறிவு கட்டவனே, இவ்வளவு தூரம் சொல்றேன் உனக்கு புரியலையா? டேய், அவன் எனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான்டா. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராஜெக்டை நீ பண்ணடான்னா அவன் வாங்கிடுவானா என்ன? கண்டிப்பா வாங்க மாட்டான்டா. அதனாலதான் இப்படி ஒரு பிளான். ஏய், எங்கேயும் மூச்சு கிச்சு விட்டு விட்டு வச்சிடாதான். என் சகல கொஞ்சம் மோசமானவன். வேணான்னு பாதியில ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணி விட கொடுத்துருவான் பாத்துக்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, சரியா? ஏ மச்சான், கொஞ்சம் ஆரங்குடா. ஏதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுன் சொன்னானதான் இந்த ப்ராஜெக்டை அஜய்க்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப நீ விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுன் சொன்னதுனால எனக்கு இந்த ப்ராஜெக்டை அஜய்க்கு கொடுக்கணும்னு மனசார தோணிடுச்சு. நான் இந்த ப்ராஜெக்டை அஜய்க்கு மட்டும் தான் கொடுப்பேன். இப்போ இதுல அர்ஜுன் இல்லல்ல, அவரு ப்ராஜெக்டை பாதியில கொடுக்க முடியாதுல்ல. எங்கேயோ போயிட்டு இதையே மெயின்டைன் பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கு. சரிடா, அவனை பாத்துக்க. எதனா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நானும் பாத்துப்பேன். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன், பாத்துக்க. ஓகேவா மச்சான்? உங்க வீட்டுல வேற ஏதாவது பொண்ணு இருக்கு? என்னடா திடீர்னு இப்படி கேட்கறான்? அவன் என்ன விஷயம்? இல்ல மச்சி, நானும் குடும்பத்துல ஒரு ஆளா ஆயிடலான்னு இருக்கேன். அதுக்காக தான். அப்படி? ஆமா மச்சான், என் வீட்டுல கூட ஒரு பொண்ணு இருக்கு. என்ன, உனக்கும் அவங்களுக்கும் வயசு தான் கொஞ்சம் இடிக்கும். பரவாயில்லையா மச்சான்? வயசு தானே, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. முன்ன பின்ன இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன விட கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ சொல்லு மச்சி, என்ன வயசு இருக்கு அந்த பொண்ணுக்கு? அது ஒண்ணு இல்லை சார், அந்த பொண்ணோட வயசு ஜஸ்ட் 60 தான் சார். என்னது 60? அவட போவீங்களா? மாமனும் மச்சனமா சேர்ந்து என்னைய கூட்டுறீங்க? அப்புறம் என்னடா, அவன் பொண்ணு கிடைக்காம லோன் அலைஞ்சிட்டு இருக்கான். இவருக்கு பொண்ணு வேணுமாமே. ஏய், எங்க வீட்டு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணாதான் என் குடும்பத்துல ஒரு ஆளா என்ன? மாப்பானு, எப்பவுமே நீயும் எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான்டா. எப்போ வேணாலும் சார் வீட்டுக்கு வரலாம், வாங்க, சரியா? அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு வேணுமாமா, பொண்ணு அப்படியே விட்டேன்னு வச்சுக்க, ஜாக்கிரதா. இல்லடா மச்சான்,
ஒரு சகலையும் என்ன அவனுக்கு பண்ணணுமோ அது கரெக்டா பண்றேன். இந்த பக்கத்துல இருக்க உன் மச்சானுக்கு மாமனா நீ என்ன பண்ணணுமோ அதையும் சரியா பண்ற. அதான் எனக்கும் ஆமா இவருக்கு எதுவும் பண்ணதே இல்லை. டேய் இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? சரி நான் எதை எதிர்பார்ப்பேன் உனக்கே தெரியும்ல. இது சரி உனக்கு ஷரத்து தாண்டா கரெக்ட். சரி நைட்டுக்கோ உனக்கு தகுந்த மாதிரி பார்ட்டியை ரெடி பண்ணிடுவோம் சரியா? மாமா நானு நானே என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க? மாமா நானே வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் மாமா. டேய் எலியா அம்மனத்தோடு ஓடுதுன்னு எனக்கு தெரியும்டா. ஈவினிங் பார்ட்டி உனக்கு சேர்த்துதான். ஆனா ஒண்ணு உன் அக்கா கிட்ட மூச்சு விட்டா மவன அடுத்த பார்ட்டிலாம் சேர்க்க கூட மாட்டேன் பாத்துக்க. ஐயோ மாமா மூச்சாவது அதெல்லாம் விடவே மாட்டேன். ஆமா நம்ம மட்டும் தானா இல்ல அஜய் மாமாவுமா? அவன் இல்லாமா அஜய் சரத் கண்டிப்பா இருக்கணும். நம்ம 5 பேரும் சேர்ந்து பார்ட்டியை செலிப்ரேட் பண்றோம் ஓகே. ஆனா ஒண்ணு ஓவரா மட்டும் ஆயிடக்கூடாது. ஓவரா ஆயிடுச்சு உங்க அக்கா காரி ஓட விட்டு பாத்துக்க.